சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அர்ஜுனை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சும் உங்களால எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது? நல்லா தெரிஞ்சதுனாலதான்மா பேசுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களையே அவர் எப்படி எல்லாம் நடத்தினார்னு எனக்கு தெரியுமா. கட்டுன மனைவியே அப்படி நடத்தினவரு அந்த நிக்கிதா கிட்ட எப்படி நடந்திருப்பாருன்னு சொல்லித்தான் தெரியணுமா? சார், அது ஏதோ அவங்களுக்குள்ள நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. இப்ப அது எதுக்கு இந்த பிரச்சனையில கொண்டு வரீங்க நீங்க? ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கேஸை நீங்க ஆரம்பத்துல எடுக்கும் போதே இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்பெல்லாம் எந்த விஷயத்தையும் சொல்லாம இப்ப ஏதோ திடீர்னு வந்து ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத பாருங்க சார், நீங்க எப்படி நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் ஒன்னும் வேணும்னே அர்ஜுன் மேல பழிய போடல, உள்ளத சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி டிஎன்ஏ ஆதாரம் ஒன்றும் சாதாரண சாட்சி கிடையாது. அதையும் தாண்டி உங்க ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாருங்கிறதுக்கான இன்னொரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இருக்கு. அதையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கொலையை அர்ஜுன் தான் பண்ணிருப்பாருன்னு நான் உறுதியா சொல்றேன். ஆதாரமா? எங்க பையனை கொலைகாரன்னு முடிவு பண்ற அளவுக்கு அப்படி என்ன ஆதாரத்தை நீங்க பாத்துட்டீங்க? உங்க பையனோட பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ். அதே பி பாசிட்டிவ் பிளட் தான் கொலை செய்யப்பட்ட அந்த நிக்கிதாவோட பிளட்லயும் இருந்திருக்கு. அர்ஜுன் நிக்கிதாவை கத்தியால குத்தும் போது அவரோட கையில இருந்த அந்த பிளட் நிக்கிதாவோட உடம்புல சிதறி இருக்கு. அத ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அர்ஜுன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு சட்டம் நம்பும்.